ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி ரெசிபி தான். இது வந்து ஜவ்வரிசி வச்சு நம்ம இட்லி பண்ண போகிறோம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கிறது இந்த ஜவ்வரிசி தான். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பாயசத்துக்குலாம் யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி கிடையாது. இது பேர் வந்து நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லிட்டு. இது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வரிசி இட்லி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பாருங்கள், வரலக்ஷ்மி நைலான் ஜவ்வரிசி இந்த மாதிரி இருக்கும். நைலான் ஜவ்வரிசி இது தான் வாங்கணும். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெலாம் கிடையாது. ஸோ நான் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு காட்டினேன். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நைட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லாம். ஸோ காலையில் இதை ஊற வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. 2 தடவை கழுவி எடுத்தாச்சு. இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது இப்போ நைட்டு தான் நான் செய்கிறேன், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஸோ காலையில் பார்க்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் டே காலையில் நம்ம ஊற்றின தண்ணிக்கு வந்து மேலே கொஞ்சம் தான் இருக்குது. கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு ஊற்றிருந்தோம். ஜவ்வரிசி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இது கூட வந்துட்டு இப்போ நம்ம 1:2 ஒரு இது பங்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா 2 பங்கு வந்து நம்ம ரவை சேர்க்கணும். ஸோ நேற்று இதில் தான் வந்துட்டு நான் ஒரு இது பங்கு எடுத்தேன். இப்போ ரவை இதோடு சேர்த்துடலாம். ஒன்று போட்டாச்சு, இன்னொரு பங்கு. ஸோ 1:2 2 பங்கு. அதே மாதிரி ஒரு இது எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த இது வச்சுட்டு ஒரு கப்புக்கு தயிர் ஊற்றணும். இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஏன்னா நம்ம ஊற்றுற தயிருக்கு வந்து பத்தாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. ஸோ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஊற விடணும், ஏன்னா ரவை நல்லா ஊறணும். ஸோ தாளிப்புக்கு வந்துட்டு இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். எண்ணெய் காஞ்சாதான் கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூனுக்கு வந்து கடலைப்பருப்பு. இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். ஸோ கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பும் வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக போடக்கூடாது. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. கேரட் வந்து ஒரு கேரட் வந்து திருவி வச்சுருக்கேன். அந்த சூட்லேயே போட்டால் போதும். இதில் நீங்கள் ஆப்ஷன் தான், பச்சை மிளகாய் வெண்ணெய் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் எடுக்கும், அதனால் நான் இப்போ ப்ளைனாக தான் தாளித்து அதில் கொட்ட போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இதெல்லாம் போட்டு வதக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடில் வதங்கினா போதும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ கட்டி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ தாளிச்சது வந்து இதோடையே நம்ம சேர்த்துடலாம். நார்மல் இட்லியை விட இந்த ஜவ்வரிசி போட்டு பண்ணுற இட்லி இன்னும் சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி வந்து ஆட் பண்ணோம். ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டாலும் உங்களுக்கு அந்த மாவெல்லாம் அப்படியே ஒரு இட்லி தட்டிலேருந்து வெளியில் வந்துடும். கரெக்டாக பாருங்கள், இதுதான் பதக்கும். இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இட்லி வரும். இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ணுற டைமுக்கு வந்து இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் தட்டெல்லாம் வைக்கணும். இட்லி நல்லா சாஃப்டாக வேணும்னா தண்ணி கொதிக்கும் போது வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இட்லியும் அந்த சாஃப்டாக வரும். ரொம்ப வழிய போட வேண்டாம். பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தட்டு வைக்கணும். அதே மாதிரி வச்சதுக்கப்புறம் டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் வந்து இட்லி வேகணும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கூட இட்லி கல் மாதிரி ஆகிடும். இட்லி வேகிறதுக்கான டைம் வந்து 6 to 7 மினிட்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி, சாம்பார் ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கோம். சரியான சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தட்டில் எதுவுமே ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.